ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவோடு வந்திருக்கேன். என்ன ஒரே விதையெல்லாம் பிரித்து வச்சுருக்கேன் தானே பார்க்குறீங்க. இவ்வளோ விதைகளையும் எனக்கு அனுப்பி தந்த உறவு யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. இது நமக்கு அனுப்பி தந்தவங்க நாகர்கோயிலேருந்து மீனா கணேசன் சிஸ்டர் தான். மீனா கணேசன் சிஸ்டரும் ஒரு சேனல் வச்சுருக்காங்க. அவங்களோட நேம்லையே கண்டிப்பாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. அவங்க நமக்கு இங்கே பாருங்களேன், இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, சாதாரணமாக இப்போ நானெல்லாம் எந்த மாதிரி விதைகள் மற்றவங்களுக்கு பகிர்றேன்னா, என்னுடைய தோட்டத்தில் நான் எடுக்கிறது தான் பகிர்றேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய அன்பான உறவுகள் நீங்கள் எனக்கு தரக்கூடிய விதைகளையும் நான் மற்றவங்களுக்கு பகிர்றேன். ஆனால் இவங்க ஒருபடி மேலே போய் இது எல்லாமே அவங்க விலைக்கு வாங்கி எனக்கு கொடுத்துருக்காங்கங்க. எவ்வளோ பெரிய அன்பு பாருங்களேன். என்னென்ன விதைகள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. வெள்ளரி விதை, தர்பூசணி, அப்புறம் பவளமல்லி, பீன்ஸு, பாலக்கீரை, புடலை, கொத்தமல்லி, நீட்டுப்பயிறுன்னு எழுதியிருக்காங்க. இதை பார்த்தா இது மாதிரி காராமணி தான், அதில் பச்சையாக சிவப்பான்னு தெரியல, அதில் கலர் பூசின மாதிரி தெரியுது. முள்ளங்கி விதைகள், ஆனால் ஆக்சுவலாக முள்ளங்கி குட்டி குட்டியாக வட்டமாக உருண்டையாக இருக்கும், பார்த்துருக்கேன். இது சப்பட்டையாக இருக்குது. இது என்ன முள்ளங்கின்னு சொல்லி தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். சீன வெரைக்காய், அப்புறம் பீன்ஸ்லேயே சாதா பீன்ஸுன்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு எனக்கு புரியலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழுதுனங்காய், அவங்க ஊர் ஸ்பெஷல். அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆனால் முளை இருக்குது, இது பாருங்களேன், கருமஞ்சள்னு சொன்னாங்க. ஸோ இதையும் நான் எப்படியாவது நல்லபடியாக வளர்த்து எடுத்துடணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வெண்டைக்காய் விதைகள், மொத்தம் 14 விதமான விதைகள் நமக்கு அதுவும் நல்லாவே நிறையவே அனுப்பி தந்திருக்காங்க. விலைக்கு வாங்கி அனுப்பி தந்திருக்காங்கங்கிறது தான் இவங்களுடைய ஸ்பெஷல். சரி, இது மட்டும்தான் அனுப்பி தந்திருக்காங்கன்னா இவங்களுடைய அன்புக்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், இது கடுகு சாத பொடியாங்க. ஸோ நான் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் கடுகு சாதம் அப்படின்னு ஒன்று கேள்விப்படுறேன். நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. ஸோ இதை நான் நெக்ஸ்ட் வீக்கில் இதை நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். இது மட்டும்தானா அப்படின்னு கேட்காதீங்க, அவங்களுடைய கிஃப்ட்டு இன்னும் இருக்குது. இது பொரியல் பொடியாங்க. இதையும் நான் எங்கள் வீட்டில் தயார் பண்ணதில்லை. சாதாரணமாக எல்லோரும் பொரியலுக்கு பொடி ரெடி பண்ணி வச்சுட்டு அதை போட்டு செய்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று பருப்பு போட்டு தக்காளி போட்டு செய்வோம், இல்லைன்னா வெறும் தக்காளி வெங்காயம் போட்டு செய்வோம் கூட்டு. அப்படி இல்லைன்னா தேங்காய் துருவல், சீரகம், பச்சை மிளகாய் போட்டு செய்வோம். இப்படி தான் கூட்டு ஐட்டம்ஸ்லாம் செய்வோமே தவிர இது மாதிரி பொடியை போட்டு செஞ்சது கிடையாது. ஸோ பொரியல் பொடிங்கிறது எனக்கு புதிய விஷயம். இதெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை, இந்த மாதிரி பொரியல் பொடியெல்லாம் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொன்று, என்னுடைய பாப்பாவுக்கு ரொம்ப என்னுடைய குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புளியோதரை பொடியும் அனுப்பி தந்திருக்காங்க. பாருங்களேன் எவ்வளவு. அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம இந்த புளி சாதம்லாம் செய்வோம். ஆனால் இவங்க அனுப்பி தந்திருக்கிறது நான் ஒரு 6 மாதத்துக்கு புளி சாதம் கிண்டி சாப்பிட்டா கூட காலியாகாது போல். அவங்களுடைய தாராள மனம் அப்படிங்கிறது இதில் நமக்கு தெரியுது. எவ்வளோ அனுப்பி கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிஃப்டாக. இப்படிப்பட்ட சப்ஸ்கிரைபர் உறவுகள் எல்லாம், நம்முடைய சப்ஸ்கிரைபர் இவங்க, இப்படிப்பட்ட அன்பான உறவுகள், இவ்வளோ அள்ளி அள்ளி தாராளமாக கொடுக்குற அன்பான உறவுகள் கிடைக்கிறதுக்கு நான் உண்மையாகவே கொடுத்து வச்சுருக்கணும். நான் என்ன பண்ண போகிறேன் இதுக்கு பதில் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலைங்க. என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஒவ்வொரு உறவுகளும் கொரியர் அனுப்பி, கொரியருக்கு காசு வாங்காமல், அதே மாதிரி இந்த மாதிரி கிஃப்ட் அனுப்பி நிறைய செய்கிறாங்க. எங்கள் வீட்டில் அவங்க கேட்பாங்க, என்னோடய ஹஸ்பண்ட், இவங்களுக்கெல்லாம் நீ என்ன செய்கிற, என்ன செய்ய போகிற அப்படிம்பாங்க. எனக்கு எதுவுமே தெரிலங்க அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு உண்மையாகவே நான் எவ்வளோ பேருக்கு நான் கைமாறு செய்யணும் அப்படின்னு எனக்கு தெரியல. அவ்வளவு அன்பு கொடுக்குறீங்க, அவ்வளவு எனக்காக செலவு பண்ணுறீங்க, அவ்வளோ செய்கிறீங்க. நான் என்ன பண்ண போகிறேன், நன்றிங்கிற வார்த்தை கண்டிப்பாக இதுக்கு பத்தவே பத்தாது. ஆனாலும் சொல்லணும். மீனா கணேசன் சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ சிஸ்டர். உங்களை மாதிரி ஒரு உறவு கிடைக்கிறதுக்கு நான் உண்மையாக என்னுடைய உடன் பிறந்த சகோதரி மாதிரி தான் உங்களை நினைக்கிறேன். ஏன்னா இந்த காலத்துலலாம் கூட பிறந்தவங்க கிட்ட கிடைக்காத பல விஷயங்கள் வெளியில் பழகிறவங்க கிட்ட கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ எங்கள் அம்மாவுக்கு முடியாமல் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளவு உறவுகள் வாட்ஸ்அப்லேயும் ஃபோன்லேயும் சேனல்லையும் கேட்டு எனக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க, என்னுடைய குடும்பத்துக்காக அவ்வளோ கன்சோல் பண்ணுறாங்க. அதெல்லாம் கிடைக்க உண்மையாக நான் கொடுத்து வச்சுருக்கணும். என்ன சொல்கிறது,
எனக்கு வந்து கூட பிறந்தவங்க அந்த மாதிரி உள்ளவங்க கிட்ட கிடைக்காத இந்த ஒரு ஆறுதலும் அன்பும் உதவியும் எனக்கு உங்ககிட்ட இருந்து கிடைக்குது. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. தேங்க்யூ சிஸ்டர். இதை பார்க்கக்கூடிய உறவுகள் அந்த சிஸ்டருடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கும் தொடர்ந்து உங்களுடைய ஆறுதலை தரணும், அவங்களுடைய அன்பை தரணும், உங்களுடைய உதவியை தரணும், உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை தரணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.